ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான கோதுமை அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காய் இது வாசனைக்கு எடுத்துகிட்டு, அந்த கோதுமை மாவுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சோடா மாவு, ஒரு சிட்டிகை உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஒன்றா கலந்து வச்சுட்டு, நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த வெல்லம் தூளை தண்ணியாக 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி, அந்த நம்ம அதில் வடிகட்டி எடுத்துக்கணும். மண் தூசி இல்லாமல் வடிகட்டிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுட்டு, ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு தட்டை போட்டு மூடிடலாம். இதுக்கு நடுவில் எண்ணெயை காய வச்சுருவோம். எண்ணெயை காய வச்சுட்டு நாம் ஒன்று சின்ன கரண்டியில் எடுத்து அப்படியே விடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கையிலேயே அப்படி எடுத்து போட்டோம் அப்படின்னா சூப்பரான அப்பம் ரெடி. இது சீக்கிரமாக வெந்துடும். நான் கொஞ்சம் திருப்பி போட்டோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வெந்துடும். நல்லா பன்னு மாதிரி வெந்துடும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.